ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீஷோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். மீஷோவில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது எப்படி இருந்ததுன்றதை பற்றின வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கிறவங்க கூட. நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசருக்காக இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். காய்கறிலாம் நம்ம வாங்கினோன்னா அப்படியே கவர்லேயே நான் சுற்றி வச்சுருவேன், அந்த காய் தனித்தனியாக போட்டு. அது வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதனால தான் மீஷோவில் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பாக்ஸ் வந்து தெரிஞ்சுது. இது வந்து செட் ஆஃப் 6 பாக்ஸ் வந்து 230 250 தான். ஆனால் ரொம்பவே வருத்துன்னு தான் சொல்லுவேன். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லையும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பாக்ஸ் உள்ள வந்து தண்ணி வடிஞ்சால் கூட நம்ம காய்கறியில் நிற்காமல் அது அடியில் போயிடும், இந்த இதுக்கு அடியில். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இதை பார்த்து தான் நான் உண்மையாக போட்டேன், சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு. இதை நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கிட்ட ஆகுது. வீடியோ இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். இதை வாங்கிட்டு அப்புறம் நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு காய்கறிலாம் நான் எப்போவுமே 1 வீக்குக்கு தேவையானது படி வாங்கிப்பேன். ஏன்னா அப்போ தான் டெய்லி ஸ்கூல் பேக் பண்ணும்போது எனக்கு வந்து எந்த யோசனையும் இல்லாமல் காய் வாங்கிட்டேன்னா இந்த காய் போட்டு எப்படி சாதம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அதுக்காக தான் இப்போ வந்து பாக்ஸை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்ட பிறகு ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் இந்த பிளாஸ்டிக் இதுவை போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நான் வாங்கியிருக்கிற காய்கறி ஒவ்வொன்றுத்தையுமே பிரித்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவும் அதிகமாக வாங்க மாட்டேன். ஒவ்வொரு காய்லையும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் வாங்குவேன். வெங்காயம் தக்காளி மட்டும் 1 கிலோ 2 கிலோ அந்த அளவுக்கு வாங்கிப்பேன். ஏன்னா அதான் நிறைய யூசேஜ் ஆகும். வெங்காயம், உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்குலாம் வெளியே காத்துட்டு வச்சுட்டு இந்த காயெல்லாம் முள்ளங்கி, குடமிளகா, பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், அதுக்கப்புறம் பட்டாணி, இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், பாவக்காய், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 1/4 கிலோ வாங்கி அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ரொம்பவே நீட்டாக இருந்தது. நம்ம கவரில் வச்சு எடுக்கிறதுக்கு அது ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. இது பாக்ஸ் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. எடுத்து வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. வெளியேருந்து பார்க்கும்போது இந்த பாக்ஸில் தான் இந்த காய் இருக்குன்ற போது நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். தக்காளியே தனியாக கவர்லேயே வச்சுட்டேன். ஏன்னா அது தக்காளி நிறைய இல்லையா, ஸோ பாக்ஸ் பிடிக்காது. அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.